வெளி லைட் ஆஃப் பண்ணிவிடு. பை. ஹே காய்ஸ், வெல்கம் பேக். என்னடா லடாக் சீரீஸ் வராமல் இந்த வீடியோ வருதான்னு பார்க்குறீங்களா? அது வந்து இன்னும் எடிட்டிங்கில் போயிட்டே இருக்குது. மொத்தமாக எடிட் பண்ணிவிட்டு போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா நடுவில் டைம் கிடைக்கலன்னா அப்புறம் ஒரு வீடியோ போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு ரொம்ப கேப் ஆகிடுது. பெங்களூரை கொஞ்சம் காலியாக பார்க்கணுன்னா இந்த டைமில் தான் முடியும். இப்போவே பாருங்கள் எவ்வளோ வண்டின்னு. இந்த ரோட்லனா வந்து போகவே முடியாது, ஃபுல்லாக டிராஃபிக்காக நிற்கும். ஏன்னா இங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ வந்து எல்லா பஸ்ஸும் வந்து இங்கே வந்து நின்று பிக்கப் பண்ணிட்டு போகும். இது அப்படியே எக்ஸிட் ஆகும் பெங்களூர்லேருந்து. ஸோ இந்த ரோடு வந்து நான் என்றைக்குமே காலியாக பார்த்ததே கிடையாது, நைட் டைமை தவிர. ஸோ இப்போ வந்து சரி போகிறதான் போகிறோம். நம்ம கேம்சூரி டீ ஷாப் இங்கே தான் இருக்குது. இன்னும் ஒரு 14 மினிட்ஸ் பக்கத்தில் தான் காமிச்சேன். சரி அப்படியே போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இப்போ தான் வந்து சரி போகலாம் அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் அப்படியே ஒரு மாதிரி போராக வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அங்கே கேம்சூரி டீ ஷாப் போயிட்டு போகலான்னு சொன்னோன்னே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. உடனே நீ ஏன் எக்ஸைட் ஆகிற, நீ எப்படி எக்ஸைட் ஆகலாம் அப்படின்ட்டு மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. போகலாம், எதுவும் நம்மளை தடுக்க முடியாது. டை 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 அசர்றானாம் பாரு. கடையே நான் திறக்கல, நான் அவ்வளோ ஏர்லியாக வந்திருக்கேன். டைம் அந்த 6 மணி ஆகுது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும்னாங்க. எல்லாம் தலைகீழ தெரியுது ஃப்ரண்ட் கேமில். இந்த மழையும் பெருசாக வரும் போலையே. என்கிட்ட ரைடிங் கியர்னு பெருசாக இல்லை. நான் ரைன் கியர் பெருசாக எடுக்கலை. எங்கே மழை வரப்போகுது அப்படின்னு பார்த்தா மழை பெய்யும் போல் பெருசாக. ஓகே போவோமா? மழை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பெஞ்சுது நடுவில். இப்போ பரவாயில்ல. அதான் இன்னும் எவ்வளோ நேரம், ஒரு 2.5 மணி நேரம், 167 கிலோமீட்டர். நல்லா இருந்துச்சுங்க டீ. ஆனால் எனக்கு என்னமோ வீடியோவில் பார்க்க ரொம்ப பெருசாக தெரிஞ்சது கடை. பட் டீசெண்டான ஸ்பேஸ். அவ்வளோதான். இது நேராக போனோன்னா ஹைவே. ஸோ எங்கே போகிறேன்னு என்ன சொல்லலை. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வந்து கல்யாணம். ஆக்சுவலாக சண்டே தான் கல்யாணம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃப்ரைடே வராங்க. ஸோ ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி. ரொம்ப நாள் ஆச்சு பசங்களை பார்த்தோம். கடைசியாக பாலாவோட கல்யாணத்தில் மீட் பண்ணது. அதுக்கப்புறம் மீட் பண்ணல யாரையும். ஒரு 3-4 மந்த்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில. ஆனால் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இந்த ப்ராப்ளம் எல்லா ஓ மை காட், பின்னாடி முன்னாடி இந்த ஸ்பீட் பிரேக்கரில் சடனாக ஸ்லோ பண்ணி ஓ மை காட். ஸோ ஆக்சிடென்ட்ஸை நம்மளால் வந்து எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபாக ஓட்டணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு அது பைக்கோ காரோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரோடு வந்துட்டீங்க அப்படின்னாலே வந்து யூஆர் நாட் 100% சேஃப். ஸோ ரைடிங் வந்து எந்த அளவுக்கு ஃபன் அப்படின்ற ஒரு ஃபேக்டரில் இருக்கோ அதே டைமில் அதே அளவில் வந்து இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் ஃபேக்டும் இருக்குது. அது எப்பயுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நல்ல ரோட்ஸு, ஸ்பீடிங் பண்ணலாம், அதெல்லாம் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட். அதை தாண்டி
இதையும் நம்ம வந்து வச்சுக்கணும். எங்கே ஸ்பீட் பண்ணணுமோ அங்கே பண்ணணும், ஸ்லோவாக போகிறோன்ற இடத்துல ஸ்லோவாக போகணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி கேஸ் யூஸ் பண்ணுங்கள். சேஃப்டி கேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்காது. நான் லடாக் ட்ரிப்பில் கூட வந்து ஒரு வாட்டி கீழே விழுந்தேன். மை கியர் சேவ்ட் மீ. இல்லைனா எனக்கு ஷோல்டரில் நல்லா அடிபட்டிருக்கும், காலில் வண்டி விழுந்தது. இந்த சைடு நக்கல் காட்சியில் பார்த்தீங்களா, அந்த கிராஷில் தான் அது உடஞ்சது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா வந்து ஒரு ரைடு அப்படின்னு வரும்போது ட்ரை டு ஸ்டார்ட் ஏர்லி. நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்லோவாக போகலாம். ஒரு 80-90 ஜாலியாக க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம், சேஃபாக இருக்கும். நம்ம ரொம்ப லேட்டாக கிளம்பி சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டு ஸ்பீட் பண்ணிட்டு போகிறது வந்து என்றைக்குமே ரிஸ்க் தான். அப்படியே நீங்கள் லேட்டாக கிளம்புனாலும் உங்கள் சேஃப் ஸ்பீட்லேயே ஓட்டுங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஸ்பீட்லேயே ஓட்டுங்க. ஏன்னா டெஸ்டினேஷன் நம்ம லேட்டாக ரீச் ஆனாலும் பரவாயில்ல, சேஃபாக ரீச் ஆகணும், அவ்வளோதான். ஏன்னா இப்போ இருக்கிற நிறையா கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நான் ரைட் பண்ணணும், இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து பிளைண்டாக வந்து அவங்க மைண்டில் வருது. அதுக்கு பின்னாடி இந்த சேஃப்டி ஃபேக்டர்ஸு நிறையா இருக்குது. யூ ஹவ் டு டூ சம் கிரவுண்ட் ஒர்க் ஆன் ரைடிங். ரூட் பிளானிங் மட்டும் கிரவுண்ட் ஒர்க் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு லடாக் போகிறீங்க, இல்லை வந்து ஒரு ஹார்டான ரைடை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் உடம்பு ஃபிட்டாக இருக்கணும். ப்ளஸ் வந்து மென்டலி ஹவ் டு பி ஸ்ட்ராங், எல்லாமே இருக்குது. மழை விடுன்னு பார்த்தா ஆனால் இந்த ரோடை பாருங்களேன். செக் திஸ் அவுட். வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சிங்கிள் லைன் ரோடு தான் நினைக்கிறேன். என்ன பிரச்சனைனா, நான் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னால் இந்த மழை வந்து இங்கே கண்ணில் படும்போது என்னால் ப்ராப்பராக பார்க்க முடியல. அதனால் ரொம்ப ஸ்லோவாக போக வேண்டியிருக்கு. இந்த வைசரை மூணுனா என்ன ஆகுதுன்னா ஃபாக் ஆகுது. அது ஏன்னு தெரில. யூஸ்வலாக ஆகக்கூடாது, பட் ஆனால் ஆகுது. எனிவே வில் கண்டினியூ. இன்னும் 49 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக போயிருக்கோம், பட் ஸ்டில் ஒரு ஃபியூல் பிரேக். என்ன சொல்கிறது, ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது டிரைவ். இந்த ஊரில் மெயின் ரோடு எங்கடா இருக்கு? ஹாய்டா. டயர்டா இருக்கா? இப்போதான் தூங்கிச்சா? ஆமா. ஹாய்ப்பா. நானா ஒரு 5 மணிக்கு கிளம்புனேன். வந்துட்டேன் சீக்கிரமா. 8:45 பொறுமையாக வந்தேன். போயிட்டு சொல்கிறேன். சரி பாய். அன்னொரு கல்யாணத்தில் பார்க்கலாம். சொல்கிறேன் என்னன்ட்டு. அவ்வளோதான் கைஸ், ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நான் கிருஷ்ணகிரி தாண்டிட்டேன். ஒரு 120 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன். நல்லா இருந்துச்சு 3 நாள்.
ஆக்சுவலாக இந்த கல்யாணம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பொண்ணு வந்து கொஞ்சம் நார்த் இந்தியன் சைடுன்றதுனால நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து இருந்தது. இந்த ஹல்தி, சங்கீத் அதெல்லாம் இருந்தது, நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஐ என்ஜாய்ட் அலாட். ஏன்னா பேசிக்காக நம்மளோட ரிச்சுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் டே மேரேஜ் அப்படின்னு இருக்கும், அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு மாதிரி நல்லா ஒரு வைபாக இருந்துச்சு ஹல்தியில். அப்புறம் அடுத்த நாள் ஈவினிங் வந்து இந்த டான்ஸ் ஒகேஷன் மாதிரி வச்சாங்க, நிறையா இருந்துச்சு. பாய்ஸ் தனியாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, கேர்ள்ஸு, அப்புறம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு. அப்புறம் இந்த சின்ன சின்ன ஒரு சர்ப்ரைஸ் டான்ஸ்லாம் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் பாண்டி, யூ மஸ்ட் பி வெரி லக்கி மேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் பாண்டி இந்த வீடியோ பார்த்துட்ருப்ப கங்க்ராட்ஸ் ஒன்ஸ் அகெயின். அண்ட் சோனியா, உங்களுக்கும் ஹாவ் அ ஹாப்பி மேரிட் லைஃப். நாங்களும் போய் என்ஜாய் பண்ணோம் நல்லா. ஆக்சுவலாக என்னென்னா அவன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், எங்கே போனாலும் வருவான். அப்படி க்ளோஸாக இருந்துட்டு இல்லை நாம் லைக் நாங்கள் 2-3 டேஸ் முன்னாடியே போயிட்டோம். நம்ம கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணும்போது எல்லாம் ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்கும். நம்ம இப்போ மண்டபத்தில் உட்காந்து அவனை பார்க்கும்போது தூரமாக அது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் தூரமாக ஃபீல் ஆகும். ஆனால் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதோ டான்ஸ் ஆடணுமேன்ற மாதிரி ஆடுவாங்க சில ஃபங்க்ஷன்ஸில். பட் இவங்க ஒரு மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி ஆடினாங்க. அந்த மும்பை பாய்ஸ் எல்லாருமே எங்களே பிடிச்சி இழுத்து டான்ஸ் ஆட வச்சு, அப்புறம் அது ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக போச்சுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். லடாக் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இப்போ வீடியோ போடுறோம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Till then, it's bye from Mickey. See you. Tata, bye bye. Oh, madam. அண்ணன் நடை போட்டு போகிறாங்க. வண்டி அப்ரோச்சிங் வெஹிக்கிள் வருதே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவோன்னா இல்லை. Bye bye.